Please subscribe Sadhguru Sai Creations. வாய் துர்நாற்றம் பேசும்போது எனக்கு வந்து பேட் ஓடர் வருதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த பிரச்சனைனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப நாளாக எனக்கு வயிற்று பகுதியில் புண்ணு இருக்குது. இதை தொடர்ந்து ரிப்பீட்டடாக நிறைய பேருக்கு மவுத் அல்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட அதிகமான சளி சேர்ந்துருக்கு, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குன்னா இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் பேசும்போது ஹலிடோசிஸ் கண்டிஷன் வருது. காது பகுதியில் நமக்கு ஏதாவது கட்டிகள் இருக்குது, அதிகமாக சீழ்கோத்து இருக்குது, இதனாலேயும் நமக்கு பேசும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நிறைய பேருக்கு நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஆற்றலும் இதில் இருக்குது. இப்படி குடித்தாதான் நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸஸான ஹீட் குறையும், கழிவுகள் முழுவதுமாக வெளியேறும். பேட் ஓடர் வருது, எனக்கு கபம் சார்ந்த பிரச்சனையால வருதுன்னா நான் சொன்ன இந்த மூலிகைகளை பயன்படுத்தலாம். சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நமக்கு சில சிம்டம்ஸ் தெரியும். அதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இருக்குன்னா நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. அதாவது ஹலிடோசிஸ், வாய் துர்நாற்றம், பேசும்போது எனக்கு வந்து பேட் ஓடர் வருதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இதனால் என்னால் மற்றவங்க முன்னாடி நின்று பேச முடியல, ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் என்னால் பேச முடியல, கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு ரொம்ப குறையுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த பிரச்சனைனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த காரணத்தினால நமக்கு வந்து ஹலிடோசிஸ் கண்டிஷன் வருது, வாய் துர்நாற்றம் வருதுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நாளாக எனக்கு வயிற்றில் வந்து அல்சர் இருக்குது, மவுத் அல்சர் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஹலிடோசிஸ் கண்டிஷன் இருக்கும், வாய் துர்நாற்றம் இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு வயிற்று பகுதியில் புண்ணு இருக்குது. இதை தொடர்ந்து ரிப்பீட்டடாக நிறைய பேருக்கு மவுத் அல்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு நாக்குலையோ இல்லை பக்கல் கேவிட்டி இந்த சைடில் வந்து வாயில் புண்ணு வந்துக்கிட்டே இருக்குது. நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய குடல் புண்கள் அல்சர் இருந்ததுன்னா இந்த வாய் துர்நாற்றம் வரும். அதே மாதிரி க்ரானிக்காக நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்ததுனாலும் அதோட ரிஃப்ளெக்டாக நமக்கு வந்து வாய்ப்பகுதியில் புண்கள் வரும். அதுக்கப்புறம் நம்ம உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது, பிளட்டில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னா நமக்கு வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி ஹலிடோசிஸ் கண்டிஷன் வரும். இன்னும் ஒரு சிலருக்கு லங் இன்ஃபெக்ஷன் க்ரானிக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அடிக்கடி நமக்கு சளி வருது, இல்லை நேசல் பாலிப் இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குது. நேசல் பாலிப்னா மூக்கில் சதை வளர்கிற பிரச்சனை. மூக்கில் சதை வளர்ச்சி இருக்குதுன்னா பேசும்போதே நமக்கு தெரியும், ஒரு மாதிரி வந்து நமக்கு ஏர் பேசேஜில் ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, அதனால் பேசுகிறது வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு பேசுகிற மாதிரி இருப்பாங்க. இது லங்ஸில் நீண்ட நாட்களாக சளி ரொம்ப தேங்கி இருக்குன்னா இதனால் என்ன ஆகுனா பேசும்போது நிறைய பேருக்கு ஹலிடோசிஸ் கண்டிஷன், வாயில் ஒரு துர்நாற்றம் வரும். அதே மாதிரி சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது. சைனசைட்டிஸ்னால் தலையில் வந்து நீர் கோத்து இருக்குது, இல்லை சைனஸ் கேவிட்டிஸில் ஃப்ளூயிட் வந்து சேர்ந்துருக்குன்னா இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் பேசும்போது ஹலிடோசிஸ் கண்டிஷன் வருது. இதை தாண்டி பார்த்தோம்னா நெக் ரீஜனில் தொண்டை பகுதியில் லிம்ஃப் நோட் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி என்லார்ஜ்மெண்ட் இருக்கா, இல்லை இஎன்டி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது, காது பகுதியில் நமக்கு ஏதாவது கட்டிகள் இருக்குது, அதிகமாக சீழ்கோத்து இருக்குது, இதனாலேயும் நமக்கு பேசும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதை தாண்டி தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது இம்பேலன்ஸ் ஏற்பட்டு தைராய்டு கிளாண்டில் நமக்கு வந்து ஸ்வெல்லிங் இருக்குனாலும் ஏற்படுது. இந்த மாதிரி கண்டிஷனோட இன்னும் ஒரு சிலருக்கு முக்கியமாக பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு டான்சிலைட்டிஸ் இருக்கும். டான்சில்ஸ் அப்படின்றது நம்மளோட தொண்டை பகுதியில் மேற்பகுதியில் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் லிம்ஃப் நோட் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது இன்ஃபெக்ஷன் உள்ளே போகுதுன்னா அதை தடுத்து நமக்கு அது என்லார்ஜ்மெண்ட் ஆகிட்டு ஃபீவர் வந்து அதை நம்ம பாடிக்குள்ளே போகாமல் அதை தடுக்கக்கூடிய ஒரு பணியை தான் அது செஞ்சிட்ருக்கு. இதில் நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் டான்சிலைட்டிஸ் இருக்குன்னா, அதாவது டான்சில்ஸில் வீக்கம் இருக்குதுனாலும் நமக்கு பேசும்போது இந்த பிரச்சனை வரும். இத்தனை பிரச்சனைகளாலையும் நமக்கு பேசும்போது வாயில் ஒரு துர்நாற்றம் வர்றதை பார்க்க முடியுது. இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க என்ன ப்ராப்ளத்தினால நமக்கு இந்த மாதிரி பேசும்போது ஒரு பேட் ஓடர் வருதுன்னு தெரிஞ்சுட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கணும். இப்போ பேசிக்காக கபம் சார்ந்து, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட அதிகமான சளி சேர்ந்துருக்கு, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குன்னா அதற்கான சிம்பிள் சொல்யூஷன், சிம்பிள் ரெமிடிஸை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு முக்கியமாக நம்ம தூதுவளையோ இல்லை துளசி இலைகளோ நம்ம பயன்படுத்தலாம், கண்டங்கத்திரி இலைகளும் நம்ம பயன்படுத்தலாம். கண்டங்கத்திரி இலைகளோ இல்லை அதில் இருக்கக்கூடிய காய்களோ நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். இந்த கண்டம் கத்திரி அப்படின்னு சொல்கிறது நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, அது வந்து கண்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழிக்கக்கூடியதுனால கண்டங்கத்திரின்ற பேர் இருக்குது. இப்போது பேட் ஓடர் வருது, எனக்கு கபம் சார்ந்த பிரச்சனையால் வருதுன்னா நான் சொன்ன இந்த மூலிகைகளை பயன்படுத்தலாம். இல்லை டெய்லி நம்ம என்ன பண்ணலான்னா வெற்றிலையில் ஒரு
கிராம்பு வச்சு நம்ம மடித்து வாயில் வந்து நம்ம மென்னுக்கிட்டே வரலாம். ஸோ சலைவாவோட உமிழ்நீரோடு சேர்ந்து அது உள்ளே போகும்போது கபத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு இந்த பேட் ஸ்மெல் வர்றதும் குணமாகும். இதே மாதிரி ஆனால் ஒரு சிலருக்கு அல்சர்னால எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா காரமான இந்த மூலிகையை அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம்னா சீரகம், ஏலக்காய், சோம்பு இந்த மாதிரியான ஹெர்ப்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஊறல் குடிநீர் மாதிரியோ இல்லை கொதிக்க வச்சு இந்த தண்ணியை நம்ம அப்பப்போ குடிச்சிட்டு வந்தோம்னா குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியதாக இது இருக்கும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய அசைச்சூரணம் சொல்கிறோம், இந்த சீரகத்தை பேஸ் பண்ணி செய்கிறது தான். இதை நம்ம அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாலும் குடல் புண்கள் குணமாகும். இதை தாண்டி நமக்கு வந்து ஸ்டொமக்கில் சில கழிவுகள் இருக்குது, இல்லை அதை தாண்டி நமக்கு வந்து த்ரோட்டில் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால பேசும்போது ஒரு பேட் ஓடர் வருதுன்னா நம்ம குடிக்கிற தண்ணீரில் கொஞ்சம் லெமன், மின்ட், அதாவது புதினா இலைகளும் சேர்த்து அந்த தண்ணியை நம்ம அப்பப்போ குடிச்சிட்டு வந்தோம்னா வாயில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது வாய் துர்நாற்றம் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி நம்ம பாடியில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வாரத்துக்கு 1 நாளோ இல்லை 2 நாளோ அருகம்புல் சாறு எடுக்கலாம். இந்த அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறப்போ நிறைய பேருக்கு நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஆற்றலும் இதில் இருக்குது. அருகம்புல் ஜூஸ் எடுத்து குடித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பசும்பால் கொஞ்சம் குடிக்கணும். இப்படி குடித்தாதான் நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸஸான ஹீட் குறையும், கழிவுகள் முழுவதுமாக வெளியேறும். ஸோ வாரத்துக்கு 2 நாள் அருகம்புல் ஜூஸ் எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக பசும்பால் குடிக்கிறதையும் வழக்கமாக வச்சுக்கோங்க. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றம் நடந்துச்சுன்னா நம்ம பாடியில் இந்த வாய் துர்நாற்றம் அப்படின்றது வராமல் இருக்கும். அடிக்கடி கொஞ்சமாக சோம்போ இல்லை சீரகம், நான் சொன்ன மாதிரி வெற்றிலையில் ஒரு கிராம்பு வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வாய் பகுதியில் நமக்கு வரக்கூடிய துர்நாற்றம் சரியாகும். இதே மாதிரி இது கபத்தினால் வந்ததா, வயிற்று புண்ணால் வந்ததா, இல்லை நீண்ட நாட்களாக இருக்க மலச்சிக்கல்னால வந்ததா நம்ம தெரிஞ்சு அதற்கான சிகிச்சைகளும் எடுத்தோம்னா இந்த பிரச்சனை முழுவதுமாக குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.